நம்ம பொதுவாக இப்போதைய ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் பற்றி தான் அவ்வளோவா யோசிக்கிறோம். ஃப்யூச்சர் ரிட்டையர்மெண்ட் பற்றிலாம் அவ்வளோவா யோசிக்கிறது இல்லை. அதுவும் இப்போ இருக்கிற 20-25 இயர்ஸ் இருக்கவங்கள்ட்ட போய் ஃப்யூச்சர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேவ் பண்ணுங்கன்னு சொன்னால் காமெடி பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம அப்பா அம்மாலாம் கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணும்போது ரிட்டையர் ஆனால் பென்ஷன்லாம் வாங்கினாங்க. ஆனால் இப்போ ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு பென்ஷன்லாம் அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. ஆனால் யூஎஸில் ஒர்க் பண்ணும்போது நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதை தான் 401(k)ன்னு சொல்லுவாங்க. அந்த 401(k)னா என்ன, அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, நம்ம இப்போ இந்தியாவுக்குலாம் திரும்பி போயிட்டா 401(k)ல சேவ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் ஒன்றாச்சும் இருக்கும். என் பேர் கார்த்தி. வெல்கம் டு துட்டு மணி மணி. முதல்ல 401(k) என்னென்னு பார்த்துடலாம். இது ஒரு டேக்ஸ் அட்வான்டேஜ் இருக்கிற ரிட்டையர்மெண்ட் பிளான். இந்த பிளானை நம்ம தனியாலாம் வாங்க முடியாது. இது ஒரு யூஎஸ் கம்பெனி ஸ்பான்சர் பண்ணுற பிளான். இதில் 2 டைப் இருக்குது. ட்ரெடிஷ்னல் 401(k) அப்புறம் ராத் 401(k). இது ரெண்டுத்துக்கும் முக்கியமான வித்தியாசமே அதோட டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் தான். ட்ரெடிஷ்னல் 401(k)ல நம்ம காசு அந்த அக்கௌண்ட்டில் போடும்போது டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ஆனால் காசு எடுக்கும்போது கண்டிப்பாக டேக்ஸ் கட்டணும். ராத் 401(k)ன்றது அப்படியே ஆப்போசிட். நம்ம அதில் மணி கான்ட்ரிபியூட் பண்ணும்போது டேக்ஸ் கட்டின பணத்தை மட்டும் தான் போட முடியும். ஆனால் அந்த அக்கௌண்ட்லேருந்து காசு எடுக்கும்போது டேக்ஸ் கட்ட தேவையில்லை. இந்த 2 ஆப்ஷனில் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷ்னல் 401(k) தான் எல்லாருக்கும் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோலையும் ட்ரெடிஷ்னல் 401(k) பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபன் ஃபேக்ட் நம்பர் 1, இந்த பிளானுக்கு எப்படி 401(k)ன்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? IRS கோடில் செக்ஷன் 401ல் சப்செக்ஷன் Kல இந்த பிளானை பற்றி சொல்லியிருக்கனால தான் இந்த பிளானுக்கு 401(k) பிளான்னு பேர் வந்துச்சு. அடுத்ததான் இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், எப்படி மணியை வித்ட்ரா பண்ண முடியும்ட்டு பார்க்கலாம். முதல்ல கான்ட்ரிபியூஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். நம்ம பேச்செக்லேருந்தே இந்த 401(k) அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக மணி கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதே சமயம் கம்பெனியும் மணி கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதுக்கு பேர் எம்ப்ளாயர் மேட்ச்ன்னு சொல்லுவாங்க. அந்த மேட்ச் பர்சன்டேஜ் ஒரு கம்பெனியை பொறுத்தது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கம்பெனி ஃபஸ்ட்டு 5% 100% மேட்ச் பண்ணுறேன்னு சொன்னால், இப்போ நம்ம சம்பளத்தில் வருஷத்துக்கு 5% 401(k)ல கான்ட்ரிபியூட் பண்ணால் கம்பெனியும் 5% கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்போது சம்பளம் $80,000 வருஷத்துக்குன்னா அதில் 5% நம்ம 401(k)க்கு கான்ட்ரிபியூட் பண்ணும்போது வருஷத்துக்கு 401(k)ல $4,000 நாம் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். கம்பெனியும் அவங்க 100% மேட்ச் பண்ணுறேன்னு சொன்னால் கம்பெனியும் இன்னொரு $4,000 அந்த 401(k)க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் கொஞ்சம் லிமிட் இருக்குது. 2020ல் நம்மளோட கான்ட்ரிபியூஷன்ஸோட லிமிட் வந்து $19,500. கம்பைன்டு கான்ட்ரிபியூஷன் லிமிட், அதாவது நம்மளோடதும் எம்ப்ளாயரோட சேர்த்து கான்ட்ரிபியூஷன் லிமிட் வந்து $57,000. அதுவே 2021ல் நம்ம கான்ட்ரிபியூஷன் லிமிட் $19,500 இருக்குது. அதே கம்பைன்டு கான்ட்ரிபியூஷன் வந்து $58,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் வித்ட்ரால்னு பார்த்தா இந்த ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்லேருந்து நம்ம காசு எடுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 59.5 இயர்ஸ் ஆச்சும் ஆயிருக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்லேருந்து நம்ம காசு எடுத்தால் 10% பெனால்ட்டி கட்டிட்டு தான் எடுக்க முடியும். அதே சமயம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அக்கௌண்ட்லேருந்து காசு எடுக்கும்போது நம்ம டேக்ஸ் கட்டணும். நம்ம அப்போ என்ன டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த அக்கௌண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும். இன்னொரு ஆப்ஷனாக இந்த 401(k) அமௌண்ட்டை ஒரு லோனாக நம்ம எடுக்கலாம். ஆனால் அந்த லோனை நம்ம திருப்பி கண்டிப்பாக கட்டியே ஆகணும். அதே மாதிரி இதுக்கு கொஞ்சம் அடிஷ்னல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷனை நான் அவ்வளோவா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இன்னொரு ஆப்ஷனாக நீங்கள் இப்போ காலேஜ் டியூஷன் ஃபீஸ்க்கோ இல்லை நீங்கள் இப்போ தான் முதல்ல வீடு வாங்க போகிறீங்கன்னா உங்களோட டவுன் பேமெண்ட்டுக்கு இந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது பெனால்ட்டிலாம் எதுவும் கிடையாது. இப்போ H1Bயில் வேலை செய்யும்போது ரிட்டையர்மெண்ட் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது. நான் அடுத்த 3 to 5 இயர்ஸ்லேயே இந்தியாவுக்கு போயிடுவேன். அப்படின்னா இந்த ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரா அப்படின்ற கேள்விக்கு இந்த வீடியோவில் பதில் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். அடுத்ததான் இந்த 401(k) அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 401(k)ல அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணால் மட்டும் போதாது, அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணவும் கற்றுக்கணும். இதில் டேரெக்டாக ஸ்டாக்ஸ் வாங்குறத விட நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டே தருவாங்க. இந்த 401(k) அக்கௌண்ட்டில் டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு ஏஜுக்கு ஏற்ற மாதிரியே இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அவங்களே சூஸ் பண்ணிடுவாங்க. டார்கெட் ரிட்டையர் 2045, டார்கெட் ரிட்டையர் 2015 நீங்கள் ஆப்ஷன்ஸை அதில் பார்க்கலாம். இந்த ஆப்ஷன்ஸை சிம்பிளாக சொன்னால் நம்ம ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு இருந்துச்சுன்னா இப்போ அவங்க அந்த ஃபண்டில் ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுவே நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிற நாள் நெருங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ரிஸ்க் இல்லாமல் செய்வாங்க. என்னோட அட்வைஸ் வந்து இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் பேஸ்ட் இருக்கிற ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒட்டுமொத்த யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். நான் என்னோட 401(k) இன்வெஸ்ட்மெண்ட்டில் 50% வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ்லையும் 50% ஸ்மால் அண்ட் மீடியம் கேப் கம்பெனிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். லார்ஜ் கேப் கம்பெனிஸில் ஆப்பிள், அமேசான், மைக்ரோசாஃப்ட்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் கம்பெனியில் டெஸ்லா, ஜூம், ஸ்கொயர்லாம் இருக்காங்க. ஸோ யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டே மேலே போகும்போது என்னோடய 401(k) இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் மேலே போகும். யூஎஸ் மார்க்கெட் கம்மியாகும்போது என்னோடய 401(k) அக்கௌண்ட் பேலன்ஸும் கம்மியாகும். ஃபன் ஃபேக்ட் நம்பர் 2, யூஎஸ் மார்க்கெட் பற்றி பயப்பட தேவையில்லை. லாஸ்ட் 90 இயர்ஸில் அவங்களோட ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்ன் வந்து அப்ராக்சிமேட்டாக 9%. ஸோ யூஎஸ் எக்கனாமி மேலே தைரியமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த அக்கௌண்ட்டோட மேனேஜ்மெண்ட் ஃபீஸ். அதை எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க.
இந்த வேல்யூ லெஸ் தென் 0.1% இருக்கிறது ரொம்ப நல்லது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.1%ன்னு சொல்லலாம். நம்மளோட $1000 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம $1 ஃபீஸாக கட்டணும். ஃபன் ஃபேக்ட் நம்பர் 3, நீங்கள் ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனி மாறும்போது 401k அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த கம்பெனிலேருந்து புது கம்பெனிக்கு இந்த 401k அக்கௌண்ட்டை ரோல் ஓவர் பண்ணிக்கலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் ஒரு கம்பெனியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் பொறுத்து. உங்கள் 401k அக்கௌண்ட் பேஜில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரிட்டையர் ஆகிறதுக்கு ரொம்ப வருஷம் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போது க்ரோத்தில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த ஃபண்டில் ஆப்பிள், அமேசான், டெஸ்லா, என்விடியாலாம் இருக்கான்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட 30 minutes ரிசர்ச் ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஃபன் ஃபேக்ட் நம்பர் 4, உங்களுக்கு பண நெருக்கடி இருந்தாலோ இல்லை பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணாலோ இந்த ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். கடன் கொடுத்தவங்களால இந்த அக்கௌண்ட்லேருந்து காசை எடுக்க முடியாது. கடைசி டாப்பிக்காக நம்ம H1Bயில் இருக்கும்போது இந்த 401k அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணுறது சரியா? இந்த கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்குது. நான் அதை ஒரு எக்ஸல் ஷீட் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த எக்ஸல் ஷீட்டில் நான் 2 பேரை கம்பேர் பண்ணியிருக்கிறேன். முதல்ல இருக்கவர் 401k அக்கௌண்ட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணவர். ரெண்டாவது இருக்கிறவர் 401k அக்கௌண்ட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணாமல் அவர் இண்டிவிஜுவலாக தனியாக ETFஸ்லையோ இண்டெக்ஸ் ஃபண்ட்லையோ இன்வெஸ்ட் பண்ணவர். இதில் 2 பேத்துக்கு சேலரின்னு பார்த்தா $80,000. 401kல இன்வெஸ்ட் பண்ணவர் அவரோட சேலரி 5% 401k அக்கௌண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அதே சமயம் உங்கள் கம்பெனியும் அவர் கொடுக்குற 5%க்கு 100% மேட்ச் பண்ணுறாங்க. அதனால் இன்னொரு $4,000. இவரோட டாக்ஸபிள் இன்கம்னு கடைசியாக பார்த்தா இவர் சம்பாரிச்ச $80,000 வந்து அந்த $4,000 மைனஸ் பண்ணால் இவர் டேக்ஸ் கட்ட வேண்டிய அமௌண்ட்டே $76,000 தான். அதுவே 401kல கான்ட்ரிபியூட் பண்ணாதவர் அவரோட டாக்ஸபிள் இன்கமாக ஃபுல் $80,000க்கு அவர் டேக்ஸ் கட்டணும். டோட்டல் இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா 401kல இன்வெஸ்ட் பண்ணவருக்கு $8,000 இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. அது பர்சனலாக தனியாக பண்ணுறவருக்கு வெறும் $4,000 தான் அவரோட டோட்டல் இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட். 10 வருஷத்துக்கு இந்த கேல்குலேஷன் போட்டால் $80,000 தான் கம்பைன்டு கான்ட்ரிபியூஷனில் இருக்குது. அதுவே தனியாக பண்ணுறவருக்கு வெறும் $40,000 தான் இருக்குது. ஸோ 10 years கழிச்சு ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10ன்னு கேல்குலேட் பண்ணி பார்த்தா 401kல இன்வெஸ்ட் பண்ணவருக்கு கிட்டத்தட்ட $127,000 401kல இன்வெஸ்ட் பண்ணவருக்கு கிடைக்குது. அதுவே பர்சனலாக பண்ணவங்களுக்கு $64,000 கிடைச்சிருக்கு. சப்போஸ் அவங்க 10 வருஷம் கழிச்சு ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண முடியல, இந்தியாவுக்கு திரும்பி போகணுன்னா அவங்க 10% பெனால்ட்டி கட்டணும். ஸோ அந்த 10% அமௌண்ட் வந்து $12,775. பெனால்ட்டி மட்டும் இல்லை, அவங்க காசு எடுக்கும்போது டேக்ஸும் கட்டணும். நான் இந்த கேல்குலேஷனுக்கு அவங்களுக்கு ஹையஸ்ட் ரேட்டாக 30% கேல்குலேட் பண்ணியிருக்கேன். அந்த $127,000க்கு 30% டேக்ஸ் வந்து $38,327. அது ஒரு ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ தான். நீங்கள் இந்தியாவுக்குலாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்கம் கம்மியாகும் போது நீங்கள் அவ்வளோ பெரிய டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அப்போதைக்கு அந்த டேக்ஸ் ரேட் கம்மியாக தான் இருக்கும். கடைசியாக அந்த $127,000 வந்து இந்த பெனால்ட்டியும் டேக்ஸையும் கம்மி பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட $76,000 கிடைக்குது. அதுவே பர்சனலாக 401kல இன்வெஸ்ட் பண்ணாமல் தனியாக பண்ணவருக்கு $64,000 கிடைக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா 401k இன்வெஸ்ட் பண்ணதுக்கு $12,000 ப்ராஃபிட்டாகவே இருக்குது. இந்த கேல்குலேஷன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த கேல்குலேஷன் உங்களாலையும் போட முடியும். இந்த கேல்குலேஷனுக்கு யூஸ் பண்ண லிங்க்கை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். தேவையாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபைனல் ரெக்கமெண்டேஷன் வந்து நீங்கள் இந்தியாவுக்கு போகிறீங்களோ இல்லையோ இந்த 401k அக்கௌண்ட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்கள் கம்பெனி மேட்ச் பண்ணுறவளுக்காச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். நீங்கள் யூஎஸில் தான் செட்டில் ஆக போகிறீங்க, உங்களுக்கு க்ரீன் கார்டு இருக்குது, இல்லை ஏற்கனவே க்ரீன் கார்டு ப்ராசஸில் இருக்குது, வீட்டில் 2 பேர் சம்பாதிக்கிறீங்கன்னா தைரியமாக நீங்கள் 401k கான்ட்ரிபியூஷன்ஸை மேக்ஸ் அவுட் பண்ணுங்கள். அதாவது 19,500 வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட்டு $100,000 ரீச் ஆகிற வரைக்கும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன் கம்மி பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு 100,000 ரீச் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் அந்த 100,000 ரீச் பண்ணிட்டா அடுத்த $100,000 ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆயிரும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Until I see you next time, be safe, keep smiling. Thank you.